ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஒவ்வொரு மூலிகையும் பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி கொண்டவை. இன்று டாக்டர் கௌதமன் அவர்கள் எந்த மூலிகை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் அழவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம். பொதுவாக இந்த கோடை காலத்தில் மழைகள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வெண்மை கலந்த மஞ்சள் நிற பூக்களை கொண்டிருக்கக்கூடிய மிக சுகந்தமான ஒரு வாசனை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த அழவனம். இந்த அழவனத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை தலைவலி வருவக்கூடிய ஒரு பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். காலை எழுந்தவுடன் லேசாக தலைவலி இருக்கும். ஒரு 10-12 மணி ஆகும்போது அந்த தலைவலியுடைய அளவு மிக அதிகமாகும். 12-1 மணி போல் தலை சுற்ற ஆரம்பித்து வாந்தி எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 4 மணி 5 மணி ஆகும்போது படிப்படியாக அந்த வாந்தி, தலை சுற்றல், தலைவலி குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு இது மாதத்தில் 1 முறையோ 2 முறையோ ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வாரத்திற்கு 1 முறை கூட இதை ஏற்படலாம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாதவிலக்கு காலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சைக்கிள் டைமில் இது ஏற்படுறதை நிறைய நம்ம பார்க்க முடியும். இந்த மைக்ரேன் தலைவலி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு சில வேலைகளை எந்த வேலையாக இருந்தாலும் இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து வைத்திருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுக்கு இந்த மைக்ரேன் தலைவலி மிக அதிகமாக ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இந்த மைக்ரேன் தலைவலி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஒரு 200 மில்லி தண்ணீர் எடுத்து இந்த அழவனத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலைகள் ஒரு 10 கிராம் அளவுக்கு அதில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைக்க வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை 1 முறை உணவுக்கு முன்பு, இரவு 1 முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட வேண்டும். இதை சாப்பிடும்போது ஒரு 15 நாட்களிலேயே அந்த தலைவலி, தலை சுற்றல் மற்றும் வாந்தி ஏற்படுவதுடைய வீரியம் படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்கலாம். ஒரு 3-6 மாத காலம் இதை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது மைக்ரேன் தலைவலி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மருந்து இந்த அழவனம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு பித்தப்பை கற்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. பெரும்பாலும் மைக்ரேன் தலைவலி ஏற்படக்கூடியவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா பித்தப்பை கற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த மாதிரி பித்தப்பையில் கற்கள் ஏற்படும் போது இந்த அழவனத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தில் சிறிதளவு விளக்கெண்ணெய், அதாவது 100 மில்லி கஷாயம் எடுக்கிறோன்னா ஒரே ஒரு தேக்கரண்டின்னு சொல்கிற மாதிரி 5 மில்லி விளக்கெண்ணெயை கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கசடுகள், கற்கள் எல்லாமே உடைந்து சிறிது சிறிதாக வெளியேறி பித்தப்பை சுத்தமாகிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த பித்தப்பை கற்களுக்கு சிகிச்சை அளிக்கும்போது, குறிப்பாக அந்த அழவனத்தை வைத்து சிகிச்சை அளிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலம் இந்த அழவனத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெயோடு சேர்த்து கொடுத்துட்டு 3 மாதம் கழித்து அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிற ஒரு பரிசோதனை செய்து பார்க்க சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள், அதே போல் வீங்கி இருக்கக்கூடிய பித்தப்பைன்னு சொல்லுவோம், டிஸ்டெண்டட் கால் பிளாடர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்துமே குறையிறத பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய். அந்த இரத்த குழாயின் மூலமாக உடலிற்கு காலிலிருந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய கெட்ட இரத்தத்துடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிக்கும் போது அது தேவையில்லாமல் இரத்த குழாவில் அழுத்தத்தை அதிகமாக்கும் போது நமக்கு வெரிகோஸ் வெயின் உருவாகிறது. அதிகமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடியது வெரிகோஸ் வெயின். நீண்ட காலம் நின்று வேலை செய்பவர்கள், போலீஸ், கண்டக்டர்ஸ், லாயர்ஸ், நிறைய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த வெரிகோஸ் வெயின் இருக்குது. வெரிகோஸ் வெயின் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கால்கள் கடுமையாக வீக்கமடைவதை பார்க்கலாம். கால்கள் வீக்கமடைவதோடு மட்டுமல்லாமல் அந்த இடங்களில் கருமை நிறமான மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். அதைவிட முக்கியமானது சில நேரங்கள் கொப்பளங்கள் ஏற்பட்டு அந்த வெரிகோஸ் வெயின் அல்சராக மாறிவிடுவதை பார்க்கலாம்.
இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் பார்த்தோம்னா வெரிகோஸ் அல்சருக்கு மிகப்பெரிய சிகிச்சைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒன்றுமே இல்லை. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த அழவனத்தை வைத்து அந்த வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சரை முழுமையாக நாம் குணப்படுத்த முடியும். அழவனத்திலிருந்து எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் அதை ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்து, மோர் ஒரு 200 மில்லி அளவுக்கு எடுத்து, அதை காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி உணவுக்கு 1 மணி நேரம் முன்பு சாப்பிட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 3 அல்லது 6 மாத காலம் சாப்பிடும்போது வெளித்தள்ளி பச்சை பச்சையாக நரம்புகளாக இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் அனைத்துமே சிறிது சிறிதாக மறைந்து உள்ளுக்கு செல்வதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, வெரிகோஸ் அல்சர் ஏற்படும் போது அழவனத்துடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து காயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 10 போல போட்டு விட்டோமே ஆனால் அந்த காயங்கள் வேகமாக ஆறி வருவதை நம்ம பார்க்கலாம். பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய விரண சிகிச்சை சம்மந்தப்பட்ட நிறைய மருந்துகள் இருக்குது காயங்களை ஆற்றுவதற்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அழவனத்தை நன்றாக அரைத்து மைய அரைத்து அதை ஒரு துணி மேலே இட்டு அந்த துணியை காயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வச்சு லேசாக கட்டிவிட வேண்டும், அழுத்தமாக கட்டக்கூடாது. இந்த மாதிரி தினசரி செய்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த காயங்கள் வேகமாக ஆறுவதை பார்க்கலாம். அந்த காயத்தை சுற்றி இறந்த திசுக்கள் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். அந்த இறந்த திசுக்கள் எல்லாம் நீக்கப்பட்டு புதிய திசுக்களுடைய உருவாக்கம் நன்றாக தூண்டப்படுறதுனால மிக வேகமாக அந்த வெரிகோஸ் அல்சர் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக வெரிகோஸ் அல்சர் மற்றும் வெரிகோஸ் வெயின்ஸை நீக்கக்கூடிய சக்தி இந்த அழவனத்திற்கு உண்டு. அழவனத்துக்கு இருக்கின்ற இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் ஏற்படுகின்ற கைகளில் ஏற்படுகின்ற கருமை நிறமாற்றத்தை குறைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக அழவனத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை சிறிதளவு புளி சேர்த்து நன்றாக மைய அரைத்து, ஏன்னா இந்த கோடை காலத்தில் வெயிலில் போயிட்டு வந்ததுனால பார்த்திங்கன்னா முகங்கள் கருமையாக மாறியிருக்கும், கழுத்து பகுதி கருமையாக மாறியிருக்கும், கைப்பகுதி கருமையாக மாறியிருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் இந்த வெயிலில் போயிட்டு வரும்போது வெயில் படக்கூடிய இடங்களில் கடுமையான தோல் அரிப்பு நிறமாற்றம் ஏற்படுவதையும் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் குறையறதுக்கு இந்த அழவனத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த புளி கலந்த ஒரு கரைசலை குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கைப்பகுதி, முகப்பகுதி, கழுத்து பகுதி, ஆக்னின்னு சொல்லக்கூடிய முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது முதுகு பகுதி, மார்பு பகுதி, அதே மாதிரி இடுப்பு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக நிறைய இருக்கும். அந்த இடங்கள்லாம் நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்க செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்யும்போது அந்த தோலில் ஏற்பட்டக்கூடிய நிறமாற்றம் மற்றும் முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக மறைந்து விடுவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, அழவனத்தை பொறுத்தவரையிலும் மைக்ரேன் தலைவலிக்கும், பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள் மற்றும் வீங்கி இருக்கக்கூடிய பித்தப்பைகளுக்கும், உடலில் ஏற்படுகின்ற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், நிறமாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் நன்மை தீமைகளை அடங்கியவை. இவற்றில் நன்மை எவை, தீமை எவை என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். அந்த வகையில் இன்று என்ன சமூக கருத்தை அவர் நம் முன் வைக்கிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மது பழக்கத்தைப் போலவே புகைப்பிடிக்கும் பழக்கமும் இன்றைக்கு உலகளாவிய அளவில் ஒரு கடுமையான எதிர்ப்பிற்கு ஆளாகி வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் மதுவை விட மிக கடுமையான தீமை பயக்கக்கூடியதாக இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறது. அதாவது ஒருவர் மது அருந்துவதன் மூலமாக அவருடைய உடல்நலம் தான் கெடுகிறது. ஆனால் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தின் மூலமாக சுற்றுச்சூழலில் அவர்கள் அருகில் வசிக்கக்கூடியவர்கள், அவரோடு இருக்கக்கூடியவர்கள் என பலருடைய உடல்நலமும் கூட பாதிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. சிகரெட்டில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் என்கிற அந்த நச்சுப்பொருள் என்பது நுரையீரலில் படிந்து மிகப்பெரிய அளவிற்கு உயிரிழப்புகளையும் பல்வேறு நோய்களையும் ஏற்படுத்துவதை தொடர்ந்து ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதீதமான இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உள்ளவர்கள், புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் எளிதில் நோய்வாய்ப்படுவதும், சிறு வயதிலேயே தொடர்ந்து ஹார்ட் அட்டாக் போன்ற இதய நோய் அடைப்பு போன்ற விஷயங்களுக்கு ஆளாவதும் தொடர்ந்து நாம் நடைமுறையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்தளவிற்கு ஒரு ஆட்கொல்லியாக இருக்கக்கூடிய இந்த புகைப்பிடிக்கிற ஒரு பழக்கத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? இதற்கெதிராக செய்யப்படுகிற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அல்லது சில தடைகள் என்பது
போதுமானதாக இல்லை என்பதுதான் உண்மை. பொதுவாக இந்த சிகரெட் பாக்கெட்டுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு ஆபத்தானது என்கிற சிறிதாக அச்சிடப்பட்ட ஒரு வாசகங்களை நீங்கள் பார்க்கலாம். அதேபோல் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்கு எதிரான தடைகள் இருக்கின்றன. ஆனால் இது எல்லாமே உண்மையில் ஏதாவது ஒரு விதத்தில் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், புகைப்பிடிக்கிற பழக்கம் என்பது இன்றைக்கு மிக பரவலாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அது பல்லாயிரம் கோடி ரூபாய் சந்தையை கொண்ட ஒரு வர்த்தகமாக இருக்கிறது என்பதும், டுபாக்கோ லாபி என்று சொல்லக்கூடிய அந்த புகையிலை வர்த்தகர்களுடைய ஒரு லாபி என்பது, அதனுடைய ஒரு கூட்டமைப்பு என்பது இன்றைக்கு மிக வலுவானதாக உலகளாவிய அளவில் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு புகைப்பிடித்தலுக்கு எதிரான பெரிய முயற்சிகள் எதையுமே எடுக்க முடியாத அளவிற்கு இந்த டுபாக்கோ லாபி என்பது ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு சக்தியாக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆனால் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நாம் எல்லையற்று கட்டுப்பாடிட்டு பெருக அனுமதிப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு உடல்நலம் சார்ந்த ஒரு வீழ்ச்சியை ஒரு சமூகம் தொடர்ந்து சந்திக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இன்றைக்கு ஒரு முடிவை மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்டது. அதாவது ஒரு சிகரெட் பாக்கெட்டுகளில், அந்த சிகரெட்டை வைத்திருக்கக்கூடிய அந்த அட்டைகளில் 85% அளவிற்கு புகைப்பிடிப்பதனுடைய தீமையை விளக்கக்கூடிய படங்களோ வாசகங்களோ அச்சிடப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு மத்திய அரசு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது, ஒரு விதியை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பல புகையிலை நிறுவனங்கள் அல்லது சிகரெட் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏற்க மறுக்கின்றன. இது உண்மையில் தங்களுடைய வர்த்தகத்தை பாதிக்கும் என்று சொல்வதோடு, அது உண்மையில் புகையிலை பயிரிடக்கூடிய விவசாயிகளுடைய நலனை பாதிக்கும். ஏனென்றால் சிகரெட்டுகளுடைய விற்பனை குறைந்தால் புகையிலை உற்பத்தி குறையும், அது விவசாயிகளுடைய நலனை பாதிக்கும் என்றெல்லாம் அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்பது அதுவல்ல. ஏனென்றால் குறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறைக்கப்பட வேண்டும். புகையிலை வர்த்தகம் என்பது சரிந்தால், புகையிலை உற்பத்தி என்பது சரிந்தால் அதற்கான மாற்றுப் பயிர்கள் என்னவென்று விவசாயிகள் அவர்களை கண்டுபிடித்துக் கொள்வார்கள். ஆனால் விவசாயிகளை காரணம் காட்டி பெரும் நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த விதியை ஏற்க மறுக்கின்றன. இந்த இடத்தில் நாம் சிந்திப்பதற்கு, நாம் இதை பற்றி ஆராய்வதற்கு பல செய்திகள் இருக்கின்றன. இது இந்தியாவில் மற்றும் இப்பொழுது முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. மாறாக பல நாடுகளில், குறிப்பாக இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் ஏற்கனவே இந்த தடை முழுமையாக இருக்கிறது. அதாவது அங்கு ஒரு சிகரெட் நிறுவனத்தினுடைய பெயரை கூட இந்த சிகரெட் பாக்கெட்டுகளில் அச்சிட முடியாது. மாறாக வெறுமனே ஒரு வெள்ளை பெட்டி இருக்கும், அந்த வெட்டிக்குள் தான் சிகரெட்டுகள் இருக்கும், அதன் மீது முழுமையாக சிகரெட்டினுடைய தீமைகளை விளக்கக்கூடிய படங்கள் அச்சிடப்பட்டிருக்கும். ஆக இந்த பிராண்ட் நேம் என்று சொல்வார்களே, அது கூட அங்கு கிடையாது. இந்த வழிமுறையை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு கணிசமாக சிகரெட்டுகளுடைய விற்பனை விலை குறைந்திருக்கிறது என்ற தகவல்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எதிர்காலத்தில் பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளும் கூட இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்காக உத்தேசித்து அதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் புகைப்பிடித்தலின் காரணமாக இளைஞர்களினுடைய ஒரு வாழ்வு என்பது மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பிற்குள்ளாகிறது என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெண்களும் கூட இன்றைக்கு புகைப்பிடிக்கக்கூடிய இந்த பழக்கத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். இது பல்வேறு விதமான உடல்நலம் சார்ந்த சிக்கல்களை ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இந்த டுபாக்கோ லாபியினுடைய இந்த ஒரு எதிர்ப்பையும் மீறி இதை எப்படி செயல்படுத்துவது என்கிற ஒரு கேள்வி என்பது நம் முன்னால் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் ஒருவருக்கு எப்படி தொற்றிக்கொள்கிறது என்பதை பற்றி நாம் முதலில் ஆய்வு செய்வது மிக மிக முக்கியம். அதாவது இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் என்பது பல சமயங்களில் அதனுடைய சுவை அல்லது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு புகைத்தலின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் என்பது இரண்டாம் பட்சமான ஒன்றாக இருக்கிறது. முதன்மையாக நிறைய பேருக்கு அது ஒரு பிம்பம், அதாவது ஒரு ஸ்டைலிஷ் என்று சொல்வார்களே, யாரிடமிருந்தாவது அதை கற்றுக்கொள்வது, திரைப்படங்களின் வாயிலாக, விளம்பரங்களின் வாயிலாக அதை கற்றுக்கொள்வது. ஏனென்றால் இந்த ஹீரோயிசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிறைய இடங்களில் அடையாளப்படுத்தப்படுவது, வெளிப்படுத்தப்படுவது என்பது இந்த சிகரெட் பிடிக்கிற ஒரு காட்சியிலிருந்து தொடங்குவதை நாம் பார்க்கலாம். இதற்கு ஒரு சிறிய உதாரணம் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பாலுமகேந்திரா அவர்களுடைய ஒரு புகழ்பெற்ற திரைப்படம் இருக்கிறது, அழியாத கோலங்கள் என்கிற ஒரு திரைப்படம். அதிலே அந்த 13 வயதில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள், அதாவது இந்த 14-15 வயதில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவர்கள்
ஒரு இளைஞனை பார்த்து, அது தான் ஒரு இளைஞனாக மாறுவதனுடைய ஒரு அடையாளமாக அவர்கள் முதலில் செய்து பார்க்கிறார்கள் என்றால், யாரை அவர்கள் ஒரு ஹீரோவாக அல்லது ஒரு நாயகனாக அவர்கள் பார்க்கிறார்களோ அவரிடம் இருக்கக்கூடிய மேனரிசம் என்ன என்று அவர்கள் கவனிக்கிறார்கள். அவர்கள் முதலில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது என்பது இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை தான். சிகரெட் பிடிப்பதன் மூலமாக தாங்கள் வளர்ந்து பெரியவர்களாகிறோம் அல்லது ஒரு விதமான ஒரு நவநாகரிக பண்பாட்டிற்குரியவர்களாக மாறுகிறோம் என்கிற ஒரு உளவியல் ரீதியான ஒரு மனப்பான்மையை அவர்கள் எட்டுகிறார்கள். அதன் காரணமாக சிறு வயதில் சிறுவர்கள் புகைப்பிடிப்பது என்பது பரவலாகி இருக்கிறது. நம்முடைய நிறைய சினிமா கதாநாயகர்கள் நீங்கள் திரைப்படங்களில் பார்த்தீர்கள் என்றால், அவர்களை அறிமுகப்படுத்துகிற காட்சியில் அல்லது அவர்களுடைய ஒரு இயல்பை வெளிப்படுத்துகிற காட்சிகளில் எல்லாம் அந்த சிகரெட் பிடிக்கிற காட்சியை முதன்மைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இது இளம் மனதில் ஒரு போலியான ஒரு ஹீரோயிசம், ஒரு கதாநாயக வழிபாட்டை உருவாக்குகிறது. அந்த கதாநாயகர்களைப் போல தாங்களும் மாறுவது என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது. பிறகு அதனுடைய சுவைக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறார்கள். பிறகு ஒரு சிகரெட்டில் ஆரம்பிப்பது ஒரு நாளைக்கு 3, 5, 10 என்று அது அதிகரித்து கொண்டே செல்கிறது. அவர்கள் அந்த சிகரெட்டை பிடிப்பதன் மூலமாக தங்களுடைய டென்ஷன் குறைவதாக ஒரு கற்பனை செய்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அறிவியல் ரீதியாக அப்படி எந்த விஷயமும் அவர்களுக்கு நடப்பது கிடையாது. இது முழுக்க முழுக்க மனோரீதியாக உருவாக்கப்படுகிற ஒரு பிம்பம் மட்டுமே. ஆனால் நிறைய பேர் அந்த பிம்பத்திற்கு அடிமைப்பட்டு இந்த பழக்கத்திற்கு அடிமைப்படுவதன் மூலமாக கடும் உடல்நலம் சார்ந்த குறைபாடுகளை சந்திக்கிறார்கள். இந்த நிலையில் சிகரெட் பாக்கெட்டுகளில் நிறுவனங்களுடைய பெயர்கள், ஏனென்றால் சில பிராண்ட் சிகரெட்டுகளை பிடிப்பது என்பது அது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தினுடைய அடையாளமாக கூட பார்க்கப்படுகிறது. பிராண்ட் அடையாளங்கள், அதே போல் வேறு பல கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் அனைத்தையும் தடை செய்துவிட்டு சிகரெட் பாக்கெட்டுகளை விற்பனையை கொஞ்சம் கொஞ்சமாக சிகரெட்டுகளுடைய விற்பனையை குறைப்பதன் மூலமாக எதிர்கால தலைமுறையினராவது பாதுகாக்கலாம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் எம் முத்துக்குமார். அக்குபஞ்சர் அப்படிங்கிற சிகிச்சை முறை என்ன, அடிப்படையில் இவர் ஒரு அலோபதிக் மருத்துவராக இருந்தாலும் இந்த மருத்துவத்தை பற்றின ஒரு புரிதல் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக இதை எப்படி பயிற்சி செஞ்சிட்ருக்கார், இதோட மகத்துவம் என்ன, இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் அடிப்படையில் ஒரு அலோபதிக் மருத்துவராக இருந்தாலும் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு மேலே அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. அக்குபஞ்சர் அப்படிங்கிறது என்ன, இதோட சிகிச்சை முறையோட முழுமையான பலன்கள் எப்படி கிடைக்கும்? வெறும் ஒரு ஊசி மூலமாக ஆன ஒரு சிகிச்சைங்கிற அளவில் தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வை நம்மளுக்கு கொடுக்குது, எந்த மாதிரியான ஒரு வியாதிகளுக்கெல்லாம் இது பயன்படுது? இப்போ அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஓராண்டு மேல மற்ற மருத்துவ முறையும் இதோட ஒருங்கிணைஞ்சு ஒரு சிறப்பான ஒரு மருத்துவத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மருத்துவ முறையோட சிறப்புகள் சார்ந்த பல விஷயங்களை எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம அந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது என்னன்றது பேச ஆரம்பிக்கலாம். இப்படின்ற ஒரு சிகிச்சை முறை எங்கிருந்து வந்தது, இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியப்படுது, எந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் இதுல இருந்து நமக்கு பிரயோஜனமாகுது? இப்ப அக்குபஞ்சர்ன்ற வேர்டே பாத்தீங்கன்னா 2 லட்டின் வேர்ட்னால இருக்கிறது. ஒன்று அக்கஸ், ஒன்று பங்க்சுரு. அக்கஸ் அப்படின்னா ஊசின்னு அர்த்தமா, பங்க்சுருனா தொலையிடுதல்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு வைத்திய முறையில் ஒரு ஊசி எடுத்து உடம்புல சில இடங்களில் மேற்புறத்தில் குத்தி வைக்கிறதுனால வியாதி குணமாகுதோ இதான் அக்குபஞ்சர். நம்ம எல்லாருக்குமே தெரியுமா இந்த அக்குபஞ்சர்ன்றது வந்து சீன தேசத்துலேருந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நானும் அப்படி தான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சீன தேசத்தில் சைனாவில் பெய்ஜிங்கில் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணேன். அது 1996, 97 அந்த டைமில். அப்போ அங்கே வந்து சீன தேசத்தில் இன்றைக்கி யாராவது போய் பார்த்தா கூட அந்த மியூசியத்தில் போய் பார்த்திங்கன்னா ஒருத்தர் படம் போட்டு, இது தென்னிந்தியாவிலேருந்து வந்தவர், இவர் தான் வந்து நிறைய விஷயங்களை இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணவர், அவர் பேருன்னு போட்டு போயாங்னு போட்டிருக்கு. நீங்கள் போகர், நம்ம தமிழில் போகர்னு சொல்கிறது தான் அவங்க போயாங்கிறாங்க. அதுக்கு ஒரு இது என்னென்னா, நீங்கள் பழனியில் அவரோட அடக்கஸ்தலம் இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் வரைஞ்சிருப்பாங்க. அதில் வழக்கமாக நமக்கு முனிவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ஜடாமுடி, மர உரி தரித்து முப்புரி நூல் போட்டு கையில் கமெண்டெல்லாம் தரம் வச்சு உட்காந்துருப்பாங்க. பட் அதில் பாருங்கள் அவரெல்லாம் சைனீஸ் காஸ்டியூம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, இது அவர் மூலமாக தான் போச்சு அப்படின்றதுக்கு இன்னொன்று இது என்னென்னம்மா,
எங்கள் இதில் அளவு முறை சூன்னு சொல்லி கட்டை விரலை வச்சு ஒரு அளவு சொல்கிறாங்க. இந்த அளவு முறை என்னடா இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சா, ஏற்கனவே நாடி சாஸ்திரம்ன்ற புக்கில் அகஸ்தியர் இந்த அளவு முறையை பற்றி சொல்லியிருக்காரு. அகத்தியரோட மாணவர் கோரக்கர் தான் இவர் இருந்தாருன்னு சொன்னாங்க. அப்படின்னா இவர் மூலமாக தான் அந்த கான்செப்ட் அங்கே போயிருக்கின்றது பட்டவர்த்தம். நான் அதை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தா ரிக்வேதம் நம்ம எல்லாருக்கும் தெரியுமா, ரிக்வேதத்தில் சுச்சி வேதான்னு தனியாக ஒரு சாப்டர் இருக்குது. அதை பார்த்து நான் அசந்துட்டேன். ஏன்னா ஊசி எப்படி எடுக்கிறது, அதுக்கு சுச்சி அப்படின்னாலே ஊசின்னு அர்த்தமா, அதுக்கு அர்த்தமே அதான் ஊசின்னு அர்த்தம். அந்த ஊசியை வச்சு எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, டெக்னிக்ஸ் எப்படி, என்னென்ன வியாதி நல்லாக்கலாம், எந்தெந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குமா. அப்போ ரிக்வேதத்துக்கு டைமே கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. அதுலேயே இந்த சுச்சி வேதம் சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா, தென்குமரியில் பார்த்திங்கன்னா இந்த அடித்தா முடிச்சான்னு இந்த வர்ம கலைன்னு சொல்கிறோம். ஆனால் அது வந்து ஒன்லி மார்ஷியல் ஆர்ட்டாக தான் வச்சுருக்கோம். அதை அப்படியே தெரப்பியூட்டிக்காக மாற்றின அழகு இவருக்கு தான். இவர் இதை சின்ன விஷயம் இது எப்படி வேலை பார்க்குது, ஊசி வச்சு குத்தி எப்படி தான் நல்லா போகுன்னு கேட்டால், நம்ம மூச்சு வளர்க்குறோம்மா. இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு உடம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்புல கிருமி அட்டாக் பண்ணுது, நான் ஒரு மாத்திரையை கொடுத்து கிருமியை கொள்கிறேன், அந்த வியாதி நல்லா போகுது, இதுதான் அலோபதி. ஆனால் எல்லா வியாதியுமே கிருமினால் வர்றதில்லை. இப்போ நீங்கள் டயபிட்டிஸ் பாருங்கள், நீங்கள் மூட்டு வலி முழங்கால் வலி பாருங்கள், அப்புறம் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்கள பாருங்கள், ஃபிட்ஸ் வரவனை பாருங்கள், கழுத்து வலிக்காரனை பாருங்கள், கிட்னி ஃபெயிலியர் பாருங்கள், இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது எதுவுமே வந்து கிருமினால் வரதில்லை. அப்போ இதிலெல்லாம் மிச்ச சிஸ்டம் பல்லிலிக்கும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, அலோபதியில் அக்குபஞ்சர் நம்ம மூச்சை இழுக்கும் போது ஆக்சிஜன் மட்டும் போகிறதில்ல, இந்த பிராணான்னு ஒன்று உலகம் முழுக்க பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கிற ஒன்று அதுவும் போகுதுமா. இது எங்கே போகுதுன்னா லங்ஸுக்கு தான் போக முடியும். லங்ஸில் ஏர் பாக்கெட் நம்ம சின்ன பிள்ளையிலே படிச்சிருப்போம், அந்த ஏர் பாக்கெட்டில் ரத்தம் வரும். ஸோ இந்த ரத்தமும் இந்த பிராணாவும் சேர்ந்து உடம்புல உயிர்ச்சத்துன்னு ஒன்று உண்டாகுதுன்றான். இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேம்மா, நான் ஒரு டாக்டர், நீங்கள் என்கிட்ட வந்து டாக்டர் நீங்கள் வாங்க டாக்டர், ஒருத்தன் செத்து போயிட்டான்றீங்க, இவன் உடம்புல என்ன இருந்துச்சு இவன் உயிரோட இருந்தான், இப்போ என்ன இவன் விட்டு போச்சு இவன் செத்து போயிட்டான்னு கேட்டிங்கன்னா நான் அவுட்டு. ஏன்னா எந்த டாக்டராலையும் லைஃப்ன்றதை டிஃபைன் பண்ண முடியாது. வாட் இஸ் லைஃப் அப்படின்னா எங்களை இன்னும் ஆராய்ச்சியிலே தான் இருக்கும். பட் இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பிராணாளவங்க ரத்தம் சேருதில்லம்மா, அங்கே உயிர்ச்சத்து உருவாகுதுங்கிறான். இப்படி உருவாகின உயிர்ச்சத்து உடம்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஓடுபாதை வேணும்ல, அதுதான் மெரிடியன்ஸ். எதுவும் சும்மா போகாது, பிடிச்சி தள்ளணும். அப்படி தள்ளி விடுறதுக்காக உள்ளதான் அக்கு புள்ளிகள். ஸோ இந்த புள்ளி தன் வேலையை செஞ்சால் வியாதியே வராது. இந்த வேலை செய்யலைன்னு வச்சுங்க, அந்த புள்ளி இருக்கிற இடத்துல இந்த ஓட்டம் தடைபடும். ஸோ நான் டாக்டர் என்ன பண்ணுறேன்னா, பைமெட்டல் நீட்டில் எடுத்து கரெக்டாக அந்த எந்த புள்ளியை அடைச்சிருக்கோ அந்த புள்ளியை குத்தி அடப்பை ரிலீஸ் பண்ணேன். நத்திங் மோர் ஐ டூ. ஸோ நீங்கள் அந்த எனர்ஜி ஃப்ளோ உடம்பெல்லாம் ஓடிடும். அப்போ உடம்புலாம் ஒன்றா நார்மல். அந்த ரீசன்னால தான் அக்குபஞ்சரில் எல்லா இதையும் பண்ணுறோம்னு சொன்னால் கேட்குறவங்களுக்கு என்ன இது எல்லாம் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலே எல்லாம் பண்ணலாம். இப்போ எனக்கு எங்கள் யூனிட்டில் நான் போலியோ வந்து 31 வயசில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 3 மாத குழந்தையாக அவளுக்கு 2 காலம் போனவங்க 31 வயசில் கடைசியில் க்ரச்சஸ் இல்லாமல் ஜாலியாக போகிறாங்க. அப்போ இது எப்படி நல்லாகுது அப்படின்னா, ஒரு நிலம் எடுத்துக்கங்க, 10 வருஷமாக காஞ்சி போயிருக்கோம், 2 நாள் மழை அடித்தேன்னா மறுநாள் பச்சை கலர் வந்துருப்பாங்க. அதுதான் மேக்ரோகோஸில் என்ன இருக்கோ அதான் மைக்ரோகோஸம். ஸோ இந்த உடம்புமே எனர்ஜி தான் மழை. அந்த எனர்ஜி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும். அதனால தான் இந்த கடந்த ஒரு ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஆரஞ்ச் டே அப்படின்னு சொல்லி ஒரு இது அமைப்பில் யோகாவோட சேர்த்து தான் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்கிறேன். நான் 32 ஆண்டுகளாக நான் வந்து அக்குபஞ்சர் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் கடந்த ஓராண்டுகளாக பார்த்தீங்கன்னா அது என்ன காரணம் என்ன அப்படின்னாமா, இந்த ஸ்டான்சஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டான்ஸ் இருக்கீங்க, யோகா வேறு, யோகா தெரப்பி வேறு. யோகா தெரப்பின்றது ட்ரீட்மெண்ட், அது யோகான்றது சும்மா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது சில ஸ்டான்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லையுமே மூச்சை உள்ளே இழுக்கிறது வெளியே இழுக்கிறதுன்னு சொல்லி நான் சொல்கிற இந்த அடப்பு இருக்குது பாருங்கள், அதை அவங்க தெரப்பி மூலமாகவும் குணப்படுத்துகிறாங்க. நான் ஊசி வச்சு குத்தி பண்ணுறேன், அவங்க அதை கொஞ்சம் மாற்றி பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணுவதால் எந்த நோயும் குணமாகுமா? நான் உதாரணத்துக்கு இதை சொன்னேன் 31 வருஷம்னு, அதனால் எங்களால் நாள்பட்ட வியாதிகள்னே கிடையாது. அடப்பு இருக்கிறவங்க பிரச்சனை இருக்குமா, அடப்பு எடுத்தால் பிரச்சனை போயிடும். மை ஜாப் இஸ் சிம்பிள். இப்போ பொதுவாக எந்த மாதிரியான ஒரு வியாதிகளுக்கெல்லாம் அக்குபஞ்சர் வந்து ஒரு சிறப்பான சிகிச்சை முறைன்னு சொல்லுவேன். இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கனாலமா நான் வந்து மெடிக்கலி ட்ரீட்டபுள் எதையுமே தொட மாட்டோம். அது வந்து ஆன் பிரின்சிபல் சின்ன வயசுலேருந்தே நான் தொடர்றது இல்லை. ஏன்னா நான் எப்பயுமே எம்பிபிஎஸ் தப்பு, அக்குபஞ்சர் டாப்புன்னு சொல்கிற ஜாதியெல்லாம் கிடையாதுமா. ஐ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் டு த பேஷண்ட்ஸ்.
ஸோ என்னோட மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க அதை பார்த்துக்கிட்டு மெடிக்கலி ட்ரீட்டபிள் இல்லாததாக பார்க்குறேன். குறிப்பாக பாருங்கள் டயபிட்டிஸ். இந்த டயபிட்டிஸில் வந்து இன்றைக்கி வரைக்கும் கண்ட்ரோலபிள் நாட் ட்ரீட்டபிள்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுமா கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு குரூப் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒரு 2000 பேர் டயபிட்டிஸ் நோயிலேருந்து முழுமையாக விடுபட்டிருக்காங்க. இது வந்து முத்துக்குமார் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் இதை எடுத்துகிட்டு போய் ஹாங்காங்கில் உள்ள இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஜெருசலமில் அது ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ், அதில் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சிங்கப்பூரில் பண்ணியிருக்கேன், மலேசியாவில் பண்ணியிருக்கேன். மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ டயபெட்டிஸ் இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியா வந்து டயபெட்டிக் ஹப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். 2020 உலகத்தில் உள்ள 5 டயபெட்டிக்காரெலாம் ஒருத்தன் இந்தியன்னு WHO சொல்கிறாங்க. எவ்வளோ அவமானமாக இருக்குது. அது காரணம் லைஃப் ஸ்டைல், சாப்பிட்றது எல்லாமே சேர்த்துக்கிட்டோம்னு. இப்போ நம்ம ஊர் மாதிரி இடத்துக்கு இது ஒரு அருமையான ஒரு இதுமா. இன்னொன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி. இப்போ சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற வீட்டு பிள்ளைலேருந்து இல்லாத வீட்டு பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக குண்டாகுது இவங்களை. இப்போ அதெல்லாம் நான் வந்து இந்த டயபெட்டிக்கும் சரி ஒபிசிட்டிக்கும் சரிம்மா நான் தனிப்பட்ட முறையில் பண்ணுறதை விட நான் வந்து யோகா சேர்த்து பண்ணும்போது, யோகா தெரப்பி நாட் யோகா தெரப்பி சேர்த்து பண்ணும்போது எஃபெக்ட்ஸ் ஆர் ஃபண்டாஸ்டிக். எனக்கு 60 நாளில் கிடைக்கிற எஃபெக்ட் எனக்கு 40 நாளில் கிடைக்குது. அப்போ நான் இன்னும் சௌரியமாக செய்கிறேன். இப்போ யோகாலாம் பார்த்து அந்த ஒபிசிட்டி சொல்கிறேன்லாமா, இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் குண்டாக இருப்பேன். நானே குண்டாக தான் இருக்கேன். நான் குண்டாக இருக்க போய் டாக்டர் போயிடுவேன். என்ன சொல்கிறான் டாக்டர், சார் நிறையா டயட் இருங்க, நிறைய ஓடுக்கு தரனா. அவன் நடக்கவே கஷ்டப்படுறான். அவன் எப்படிமா ஓடுவான்? ஆனால் அவன் செய்ய முடியாது, குனிஞ்சு நிமிரவே முடியாது. அவன் என்ன செய்வான் அவனுக்கு? இப்போ எங்கள் இதில் 2 ரீசன் சொல்கிறோம்மா. ஒன்று கொழுப்பு, இன்னொன்று நீர். உடம்புல சேரக்கூடிய நீரும் உண்டாகன்றாங்க. இந்த 2மே நான் அக்குபஞ்சர் மூலமாகவும் இந்த யோகா தெரப்பி மூலமாகவும் நான் சுத்தமாக எடுத்துருவேன். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு டிவி கிடச்சிருக்கு நான் சொல்லிங்க, எதையுமே நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் ஏதோ வந்திருக்காங்க குறைஞ்சிருக்கு அந்த கதையெல்லாம் கிடையாமல் வந்தாங்களா வயிற்று அளந்துருவேன். வயிறு என்ன எதுக்கு அளக்குறோம்னா டைட் மெஷர்மெண்ட்டில் அளந்தோம்னா தான் உங்களுக்கு தொப்பை குறையிறது தெரியும். 4 to 7 சென்டிமீட்டர் தொப்பையை குறைச்சிடுவேன் 21 நாளில். அதே மாதிரி 4 கிலோவாவது யோகா தெரப்பி மூலமாக நாங்கள் வெயிட்டை குறைச்சிடுவோம். ஸோ இது 2மே பாசிபிள். ஸோ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் டயட் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ட்ரக் எது எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. யோகா தெரப்பியில் குட்டி குட்டி எக்ஸசைஸ் தான், அது அங்கே வந்து பண்ணிட்டு போகிறது தான். நீங்கள் வீட்டில் போய் உட்காந்தாலும் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது இல்லை. தே கேன் ஃபர்கெட். 21 நாளில் அஷ்யூர்டு எஃபெக்ட் இந்த இதுக்கெல்லாம் கிடச்சிருமா. அடுத்து பாருங்கள் ஆட்டிசம் வந்து ரொம்ப வார்த்தை என்னென்னா, ஒரு குழந்தை ஒன்று ஒரு வீட்டில் கஷ்டப்பட்டது இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் சைல்டாக இருந்தால் அந்த வீட்டில் யாருமே செய்ய முடியாது. அது நான்லாம் பார்த்துருக்கோம்மா, பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்காங்க 15 வயது கடந்தவங்க வீட்டில், அது உண்மையிலே நரகம். அந்த பிள்ளையை விட்டுட்டு போகவும் முடியாது, யாரை நம்பி ஒப்படைக்கவும் முடியாது. அந்த அம்மா அந்த குழந்தை கூடயே உட்காந்து தாவாங்க. ஆம்பளை பையனாக இருந்தால் நம்ம என் அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த பையன் அடிக்கிற அடி இந்த அம்மாவெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா 15 வயது 17 வயது விரையில் ஆகிடுவான். டப்புன்னு அடித்தாங்கன்னா இந்த அம்மா என்னத்துக்காங்க பாவம். ஸோ அந்த மாதிரி இதுக்குமா 100% 90 நாள் வைத்தியம் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த முதல்ல எஃபெக்ட் தெரிஞ்சிடும். அடுத்து மாதம் 10 நாள்னு சொல்லி நாங்கள் ஒரு 3-4 தடவை பண்ணோம்னா அந்த குழந்தைய நார்மல் ஸ்கூலில் போட்டலாம். இது எல்லாமே பாசிபிள் அக்குபஞ்சரில். இது அன்னியில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வைக்கல் அண்ட் லோ பேக் பெயின் சொல்கிறோம்லாமா, தண்டு வட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் 100% அக்குபஞ்சரும் நாங்கள் யோகா தெரப்பியும் சேர்த்து பண்ணும்போதுமா ரிசல்ட்ஸ் ஆர் எக்ஸூபரண்ட். இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ், அந்த முட்டி தேய்மானம், இது வந்து 60கள் வயதானவங்கன்ற சொல்றதை தாண்டி 35 to 40 இப்போ காமனா இருக்கு. அப்போ இங்கேயும் வந்து அந்த கார்டிலேஜஸ் இல்ல பிளட் ஃப்ளோ இல்ல போகிறது இல்ல, அதனால பிரச்சனை டாக்டர் சொல்றது. வியாதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஒன்று இருக்குமா எங்கள் பாடம், நான் அலோபதியை சொல்கிறேன். அதுக்கு பேரே ஃப்ளிட்டிங் அண்ட் ஃப்ளீட்டிங் இன் நேச்சர்ன்றா. தமிழில் சொன்னீங்கன்னா வலிக்கும், குத்து வலியாக இருக்கும், தவி போகுன்றான். இது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா முழங்கால் வலிக்கும், நாளை காலையில் பார்த்தா இந்த முழங்கால் நல்லா போயிடும், இந்த முழங்கை வலிக்கும், அடுத்த நாள் பார்த்தா இந்த இது இப்படி தவிக்கிட்டே இருக்கும். அது அப்போ இன்னைக்கு சயின்டிஃபிக்காக எனக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த இடத்துல பிரச்சனைனா இது எப்படி நல்லா ஒரே ராத்திரில தானா, அப்புறம் எப்படி அடுத்த இடத்துக்கு போகுது? இது எப்படிங்க இந்த ஒரு வியாதிக்கு எப்படிங்க அப்படியே அங்கே தெரியும்? இது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ இங்கே அக்குபஞ்சர் படித்த உடனே தான் தெரியுதுமா, இதெல்லாம் ஈவில் விண்டுன்னு சொல்கிறான். இந்த கேஸுன்றதை நாங்கள் அலோபதியில் ஒத்துக்க மாட்டோம். இந்த கேஸு உடம்பு கோல்ட் ஆகுது, ஹீட் ஆகுது, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறதே கிடையாது. ஆனால் இதெல்லாம் முக்கியமானதுங்க எங்கள் அக்குபஞ்சரில். அதேமாதிரி யோகா தெரப்பியில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கோல்டு சிண்ட்ரோம்னு தனியாக வச்சுருக்காங்க, ஹீட் சிண்ட்ரோம்னு தனியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க இருக்குது. இப்போ அவன் பாருங்கள், வீண்டு என்றைக்காவது ஒரு இடத்துல நிற்குமா? அது எல்லா இடம் தான் சுற்றி வரும். ஸோ எந்த போனில் லாட்ஜ் ஆகுதோ அந்த பெயின் வலிக்குது.
ஸோ எங்களுக்கு அது காரணம் தெரிஞ்சாலாமா விண்டை முதல்ல எடுத்துருவோம், அதுக்கப்புறம் தான் நான் எலும்பே வளர்ப்பேன். எலும்பு எந்த வயதையும் வளர்க்கும். இப்போ 40 வயதுக்காரங்க 60 வயதுக்கு என்ன டிஃபரன்ஸ்லாம்? 40 வயதுக்காரங்க நான் 30 நாள் நல்லா இருக்குன்னா 60 வயதுக்காரங்களாம் ஒரு 50 நாள் நல்லாயிருக்கும். ஏன்னா லேட் ஆகும், அவ்வளோதான். பிகாஸ் அவங்களோட ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியே கம்மியாயிரும் ஒரு வயசில், லேட் ஆகும். ஆனால் இட் ஒர்க்ஸ். ஏன்னா அது ரெண்டும் கிளப் பண்ணி பண்ணும்போதுமா ஒரு அற்புதமான ரிசல்ட்ஸ் வருது, அமேசிங்லி பெட்டர் ரிசல்ட்ஸ் வருது எங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முட்டு தேய்மானம் அப்படின்னு டாக்டர் சொல்லி, ஆமாம், இது ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸ்டேர்ஸ்ல ஏற முடியாது, நீங்க கீழே உட்கார முடியாது, முடியலன்னா நீங்க சேர்ல உட்காந்துக்குங்க, உட்காராதீங்க, அதுதான் டாக்டர் சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்கள ஒரு இயல்பான நிலைக்கு கொண்டு போக 100%. இது ஏதோ நம்ம ஒரு டைலாக்காக நான் சொல்லுங்கம்மா. ஒரு விஷயம் நீங்கள் வியூவர்ஸுக்கே தெரிஞ்சிருக்கோம். இது எப்படின்னா, அக்குபஞ்சருக்கோ யோகா தெரப்பிக்கோ யாருமே எடுத்த உடனே முழங்கால் ஒன்றும் வர மாட்டாங்க. யாரும் வருவா ஒரு உடம்புல வியாதின்னு ஒன்றே டாக்கான்னு அழுப்பி தான் பார்ப்பாங்க. எங்கிட்ட எப்பயுமே யார் வருவான்னா எல்லாம் ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு முடியலாத வந்தவங்க என்கிட்ட வருவாங்க. அப்போ நான் ஒரு 32 ஆண்டுகளாக நான் இது மாதிரி நிறைய நல்லாக்கியிருக்கேம்மான்னா கண்டிப்பாக எங்கிட்ட வர்றவங்க சர்ஜரி போஸ்ட் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. சர்ஜரி பண்ண முடியாமல் சர்ஜரி பண்ண பயந்துக்கிட்டு இருக்கவங்க தான் எங்கிட்ட வருவாங்க. நாங்கள் அது நல்லா இருக்கிறோமே ஆண்ட நிமிடத்தில் நல்லாக்கள் நாங்களாம் 32 வருஷமாக ஃபீல்டாக இருக்க முடியாதம்மா. இட்ஸ் பியூர்லி சயின்டிஃபிக். அது இப்போ யோகா கிளப் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நானே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், சரி லேட்டாக சேர்ந்துட்டோமோ யோகாவோட இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி. ஏன்னா எப்பயுமே அறிவுன்றதுமா மாறுதலுக்கு உட்பட்டது தான். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ளணும், அதில் ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் வெளில. இப்போ நான் பேசிக்கலி மேபி டாக்டர் நான் ஷிஃப்ட் ஆனதே ஒரு கதை, அது இன்னொருத்தனால டீட்டெயிலாக சொன்னேன். இப்போ இது வந்து சயின்டிஃபிக்காக தே கன்வின்ஸ் மீ. இல்லாமல் தான் நான் தெரிஞ்சிருக்கவே மாட்டேன். யோகா தெரப்பின்னு ஒன்று இருந்தால் இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்கிற குரூப் தான் நான். ஆனால் சயின்டிஃபிக்காக என் கண்ணு முன்னாடி தே கன்வின்ஸ் மீ. அது கன்வின்ஸ் ஆனதுனால தான் நாங்கள் இப்போ சேர்ந்து செய்கிறோம். நாங்கள் அதனால் வி கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ் ஃபார் த பேஷண்ட்ஸ். யார் யார் முடியலையோ அவங்க தான் வருவாங்க எங்கிட்ட, அவங்கள தான் நாங்கள் நல்லாக்குறோம். ஸோ அப்படி கேஸ் தான் நல்லாகும் அக்குபஞ்சரில். அதுக்கு காரணம் நான் சொன்ன இந்த பூமி கேஸ் தான். தண்ணியே இருக்காதுமா, தண்ணி பட்டால் முளைச்சிரும். அதே கதை தான் உடம்பும். ஏமா மேக்ரோ கோசம் இஸ் மைக்ரோ கோசம். நல்லா தெளிவாக சொல்கிறேன். அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில், ஒரு தலை ஒரு கால், ஒரு ஹெவன் ஒரு எர்த். உலகம் முழுக்க என்ன இருக்குது? நீரும் காற்றும் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குது? பிராணாவும் பிளட்டும் இருக்குது. உடம்பு 4 சீசன் உலகம் முழுக்க, 2 கால் 2 கை, நமக்கு 4 மூமெண்ட்டுக்கு 12 மாதம். நம்ம உடம்புல பாருங்கள் 12 மேஜர் ஜாயின்ட்ஸ், 12 ஜாயின்ட்ஸு, 5 பஞ்சபூதம் தான் உடம்பு முழுக்க இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த பஞ்சபூதங்கள் தான் கிரியை செய்யுது, மாற்றுக்கிறது கிடையாது. 365 நாள் எழுதி வச்சுங்கம்மா. 206 போன் கிடையாது உடம்புல. இந்த வெட்டி ப்ரௌன் சொல்கிறேனே தனியாக வச்சிங்கன்னா தனித்தனியாக கழட்டிடலாம். 360 போன் இருக்குது கரெக்டாக. ஸோ சாமி அவ்வளோ அழகாக படைச்சி வச்சுருக்கு. ஸோ இது வந்து நமக்கு நோயே வரக்கூடாது தான் சாமி படைச்சிருக்கு. இந்த நோயின்றதே நம்ம இழுத்துக்கிறதாம்மா. லைஃப் ஸ்டைல் மாறப்போய் எனக்கு தெரியுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் ஊரில் உள்ள பெரிய கோடீஸ்வரர், பேர் சொல்ல விரும்பலை, அவரை பார்த்து இவங்களுக்கு கல்யாண வீட்டில் வந்து இவருக்கு டயபெட்டிக்ங்க, இவர் சக்கரை வியாதின்னு. எனக்கெல்லாம் புரியவே இல்லை. சக்கரை வியாதினா என்ன? அவர் தொட்டு பார்த்தா இன்றைக்குமா என்ன? புரியாத காலம். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கதை. இன்றைக்கி யார் வீட்டில் இல்லைன்றீங்க? அது காரணம் அப்போல்லாம் நடந்தே தான் போனோம். எங்கள் வீட்டிலலாம் கார் இருந்தது, பிறந்தப்பே கார் இருந்தது. ஆனால் நாங்கள் நடந்து தான் போனோம். யோசிக்க கூட முடியாது. காரில் ஏறினா காலை முடிச்சுருவாங்க. தேவை இருந்தால் தான் செய்யணும். இப்போ எங்கம்மா எல்லாத்துக்கும் முன்னாடியெல்லாம் எந்திரிச்சாவது டிவி போட்டால், இப்போ எல்லாம் ரிமோட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது பரவாயில்ல, எல்லாம் மற்ற ஃபெதர் டச் லெவலுக்கு வந்துருச்சுங்க. ஃபிசிக்கல் ஒர்க் இல்லையாம்மா. கண்டிப்பா சார். அதான் பிரச்சனை. இப்போ இந்த சிகிச்சை முறையோட தனித்துவம் பற்றி பேசுவோம். இப்போ ஒருத்தருக்கு இந்த எலும்பு ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸோ இல்லை டயபெட்டிஸோ ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அப்படின்னு வரும்போது உங்களுடைய சிகிச்சை முறை, அதோட ஆரம்ப கட்டம், இது உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு டயக்னோஸ் பண்ண அப்புறமா இந்த மெத்தட் எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க? டயக்னோஸே பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம் என்னென்னா, கண்ணுக்கு அறுவலி இருக்கலாமா, இதில் ஒரு லென்ஸுக்கு பெரிய என்லார்ஜிங் லென்ஸ் ஒன்று, கையில் ஒரு டார்ச்சு, இதை அடித்து பார்த்தோன்னா நீங்கள் சொல்லவே வேணாம், உங்கள் உடம்புல வியாதி எங்களுக்கு தெரியும். அது உங்களை பற்றியுமே தெரியும். அது எப்படின்னா, உங்களை பற்றி நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா சிஸ்டமும் ஃபிசிக்கல் லெவலில் உள்ளது உடம்பு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் வியாதி நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எமோஷனல் சம்மந்தப்பட்டதும் இருக்குது. அது உடம்பை வேணும். ஒன்றும் வேணாங்க. சிவாஜி சார் படம் பார்க்குறோம், நல்லா தெரியுது, அவர் காசு வாங்கி நடிக்கிறாரு, இது அவர் கதை கிடையாதுன்னு நல்லா தெரியும். இது ஒரு நடிப்பு, கதையும் தெரியும். நம்ம வீட்டில் நம்ம ஏசியெலாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு சோகமான சீன் வந்தால் நமக்கு இந்த இடத்துல ஒரு சளி பிளாக் ஆகுதுல்ல, அது எப்படிங்க வரலாம்? எப்படி வரலாம் இன்ஃபெக்ஷன் இல்லாமல்? இதுதான் எமோஷன்ஸோட இம்பேக்ட் ஓவர் தி பாடி.
இப்போ புரியுதுங்களாம்மா? சும்மா உட்காந்துருந்தா கூட இந்த இடத்துல சளி அடைக்குது. அப்போ எமோஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு பையனை அரட்டுறீங்க, நம்மளால் ஒன் பாத்ரூம் போகிறான், இதுதான் எமோஷனல் இம்பேக்ட். ஸோ இந்த எமோஷ்னல் இம்பேக்ட் இருக்குல்லங்கம்மா, அந்த இது அதுக்கு மேலே ஸ்பிரிட் லெவல், இப்படி 3 லெவல் இருக்குது. இந்த 3 லெவலில் வெறும் ஃபிசிக்கலாக பண்ணிங்கன்னா ஒன்றுமே நல்லாகாது. நீங்கள் அந்த எமோஷனலி கரெக்ட் பண்ண தெரியணும். இந்த யோகா தெரப்பியில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்ன அப்படின்னா, யோகா தெரப்பி பண்ண எல்லாருமே பாருங்கம்மா, அவங்க அந்த ஸ்டான்ஸ் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்டை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அது மிக இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன்றது, இந்த மூச்சை உள்ளே இழுக்கிறது வெளியே இழுக்கிறது நம்மளை அறியாமல் நடக்கிறதுனால நம்ம அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே தர்றதில்லை. பிறந்தலேருந்து பண்ணுறோம், நம்ம யாராவது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தரோமா? ஆனால் அதுதாங்க ரொம்ப முக்கியம். அது ஆன்மீகத்தில் போனால் எல்லாருக்கும் தெரியும். அது நம்மளாம் அந்த டீட்டெயில் போக வேண்டாம். பட் இந்த இதில் யோகா தெரப்பியில் ரொம்ப அழகாக அதை கிளப் பண்ணுவாங்க. சில ஸ்டான்ஸில் இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போதுமா எந்த வியாதியாக இருந்தாலும் ஈஸியாக நல்லாயிடும். அதுதான் சார், எப்படி அது செயல்படுது? நாங்கள் வராங்கன்னு வச்சுங்க, கண்ணு கருவழி பார்க்குறோம், உடனே தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே எத்தனை நாள்னு நான் வந்து டிசைட் பண்ணுவேன். ஒரு 15 நாளா, 30 நாளா, 45 நாளா, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் எங்கள் கூட இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ஊசி பைமெட்டலாக இருக்கும். அது என்ன கணக்கு பைமெட்டல்னாமா, அப்போ தான் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும், பேசிக் ஃபிசிக்ஸு. அதே எக்ஸாக்டாக அந்த புள்ளியில் குத்தி வைப்பா, கொஞ்சம் கூட பெயின் இருக்காது. ஒரு உதாரணத்தோட முகம் அழகுபடுத்துறதுக்கு முகத்தில் இருக்கலாமா, இந்த பக்கம் 15 ஊதி இந்த பக்கம் 15 ஊதி குத்தி வைக்கிறோம், பெயினாக இருந்தால் குத்த முடியுமா? ஆனால் கம்ப்ளீட்டாக அழகாக வரும். இந்த 30-35 வயசுக்காரங்களுக்கு பேரிளம் பெண் நாங்கள் கலாடம் பண்ணோம், இந்த இடம் இப்படி சாகிங் வந்துடும், இங்கே சாகிங் வந்துடும், இதை அப்படியே ரவுண்டாயிருங்க. அது 1.5 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். போட்டெக்ஸ்லாம் போட அவசியமே இல்லை. ஸோ அது ஒரு 1/2 hour தெரப்பிமா. ஒரு அடுத்து அவங்க சைடில் யோகா வந்தாங்கன்னா, யோகா தெரப்பி யாருக்கு வேணும்னு அவங்க பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் அதை கிளப் பண்ணுவோம். சும்மா வந்தவங்க எல்லாத்துக்கும் எல்லோரும் பண்ணுங்கலாம் சொல்கிறதில்ல. யோகா தெரப்பி அவங்க அதை சஜஸ்ட் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை கிளப் பண்ணி அவங்க அது ஒரு 1 hour செஷன், இவ்வளோ தான், போயிட வேண்டியதான். மருந்து மாத்திரை டெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. ஜாலியாக அவனுக்கு அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, நோ பேட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு. காரணத்துக்கு 2 வீலரில் வரலாம், 2 வீலரில் போகலாம், ஆஃபீஸ் போகலாம், வெறும் வீட்டில் வரலாம், சாப்பிட்டு வரலாம், மாத்திரை போட்டு வரலாம், போடாமல் வரலாம். எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த 15 நாள் 30 நாள் சொல்கிறோம்னா அதில் முதல் நாளே நான்லாம் தெளிவாக 32 வருட அனுபவங்களில் சாமி கொடுத்த அறிவில் நான்லாம் தெளிவாக சொல்லிடுவேன். உங்களுக்கு வந்து 60 நாள்னா 45 நாளைக்கு அப்புறம் தாங்க தெரியும், அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. தாம்பரம் போகணும்னா 1/2 மணி நேரம், தஞ்சாவூர் போகணும்னா 6 மணி நேரம், 3 மணி நேரத்தில் எட்டி பார்த்தா கோயில் தெரியுமாங்க, அதெல்லாம் அவசரப்படக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிடுவோம். ஏன்னா இந்த காலத்தில் எல்லாமே ஃபாஸ்ட்டுமா, முட்டையை குடித்தவொடனே கையை மடக்கி பார்க்குறான் நம்மளால் வந்துருச்சா அப்படின்னு, அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அதனால் அவன் 30 நாளில் சும்மா நைன்னு கேட்டே இருப்பாங்க. அது காரணம் தப்பு இல்லை, அவங்களுக்கும் ஒரு ஆர்வம், என்னடா பணம் கொடுத்து வரமே நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு. அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் காரணமாக போய்டும். அதனால் நான் முதல் நாளே தெளிவாக சொல்லிவிடுவோம். அதனால் அவங்க ரொம்ப சின்சியராக, என்னோடய பேஷண்ட்டுமா ரொம்ப சின்சியராக வருவாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீலே இருக்காது. ஜாலியாக வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போவாங்க, யாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுமாதிரி யோகா சைட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணிவிட்டு வர்றப்போ இருந்த டயர்ட்னஸ்லாம் இல்லாமல் போவாங்க. நான் அது கண்ணால் பார்த்துருக்கேன். ரெஜுனேட்டடாக போவாங்க அவங்க யோகா பண்ணிட்டு போகும்போது. இந்த தெரப்பியில் சச் அ பியூட்டிஃபுல் தெரப்பி, யோகா தெரப்பி. இப்போ நீங்கள் இந்த ஒபீஸ் உடல் பருமனுக்கான சிகிச்சையும் சொல்லியிருக்கீங்க, அதை முழுமையாக நம்ம கண்கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே ஒரு நாள் கணக்கில் தான் சிகிச்சை முறைன்னு சொன்னாலும் அதுக்கப்புறமா இந்த வியாதிகள்லாம் திரும்பி வராதுன்னு சொன்னால் உடல் பருமன் எப்படி சார் திருப்பி அவங்க சாப்பாடு பழக்க வழக்கம்லாம்? ரைட், இது ரொம்ப நல்ல கேள்வி. என்னமா முதல்ல சொல்கிறேன், உடல் பருமனுக்கு சாப்பாட்டுக்கு முதல்ல சம்மந்தம் இல்லை. நீங்கள் ரொம்ப பேர் பாருங்கள், ஒல்லியாக இருப்பான், அடித்து நிமித்துவான். குண்டாக இருப்பாங்க, பயந்து போய் சாப்பிட கூட மாட்டாங்க பாதி பேர், ஆனாலும் குண்டாக இருப்பாங்க. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுங்க. 2 விஷயம் உடம்புக்கு. ஒன்று, லிவருக்கு வந்து தன் வேலையை சரி வர செய்யலைன்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள ஃபேட்டை அப்படியே உட்காந்துக்கும். சரிதாங்களாம்மா? இப்போ நீங்கள் தண்ணி ரொம்ப புழங்குறீங்க, தண்ணி கொட்டும், தண்ணி நிற்கும். தண்ணி கொஞ்சம் தான் புழங்குறீங்க, ஆனால் அவுட்லெட்டை அடைச்சிக்கிச்சின்னு வச்சுக்கிங்க, அப்பையும் தண்ணி நிற்கும். இந்த 2வது தான் நடக்குது உடல் பருமன் ஆனவங்களுக்கு. கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, பட் லிவர் அந்த இதை எரிக்கவே செய்யாது, ஸோ சாப்பிட்டதாகவே நிற்கும். லிவர் நார்மலாக இருந்தால் எவ்வளோ சாப்பிட்டாலும் அது அந்த ஃபேட்டை எரிச்சிடும். ஸோ இது ஒன் டைப். அனதர் டைப் பார்த்திங்கன்னா ஒரு 35+ ஆனாலே லேடிஸுக்கு இந்த காலத்தில் 60-70% பேருக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துடுது. அப்போ உடம்பை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய நீர் உடம்புலேயே மாட்டிக்கும். அப்போ உடம்புல நிற்கிறதுனால அவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம பொதன்னு இருப்பாங்க. இந்த கையெல்லாம் பார்த்தா அப்படியே தொங்கும், சில நேரம் பார்த்தா ஓவர் ஸ்வெட் ஆகும், வெயிட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை வெயிட்டே இல்லாமல் இருப்பாங்க, ஒரு மாதிரி பார்த்தா லூஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க.
அவங்க இந்த ரெண்டுமே வந்து நாங்கள் நேச்சுரலாக பண்ணுறோம். நான் வந்து லிவரை தூண்டி லிவரை நார்மல் ஆக்காமல் எக்ஸ்ட்ரா ஃபேட்டு குறையாது. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இந்த நீருக்கான புள்ளி இருக்குது, அந்த புள்ளியை போட்டு நீரை எடுக்காமல் அந்த நீர் ஒரு நம்பர் குறையாது. இந்த நீரை எடுக்கிறது எங்கேயும் எப்படின்னா, நம்ம வீட்டில் ஃபில்ட்ரு வச்சுருப்போம், நம்ம வாட்டர் ஃபில்ட்ரு, அது எப்படி என்ன இது ப்ராசஸ்னால வாட்டர் ஃபில்டர் ஆகுது தெரியுமா? ஆர்ஓன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அது என்னென்னா, ஒரு பிஹெச், ஒரு ஃப்ளூயிடுக்கு ஒரு பிஹெச்னு உண்டு, இந்த பக்கம் ஒரு ஸ்பெசிஃபிக், இந்த ரெண்டுமே வந்து வித்தியாசப்பட்டால் ஒன்றுலேருந்து ஒன்று போயிடும். ஸோ உடம்புக்குள்ள உள்ள ஃப்ளூயிடை நான் வெளியில் உள்ள ஃப்ளூயிடுக்கு என்ன பண்ணுவேன்னா, கேஸ்ட் ஆயில் எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிடுவேன். இந்த பிஹெச் மாறிடும். உள்ளே உள்ள ஃப்ளூயிட் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கின்னில் உள்ள போர் மூலமாக அப்படியே வெளியே வந்துடும். ஸோ ரெண்டுமே நேச்சுரல். நான் மேலே உங்களை போட்டு கட்டு போட்டு எடுத்து 20 நிமிஷம் கழிச்சு கழட்டும் போது ஸ்டிக்கியாக ஃபீலே ஆகாது. எண்ணெய் தொட்டாலே சோப் பண்ணணுமா? நான் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கேஸ்ட் ஆயிலை தடவுவேன், பட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டிக்கியாக ஃபீல் மாட்டாங்க, அப்படியே அவங்க இதுக்கு போயிடுவாங்க, ஆஃபீஸ் போயிடுவாங்க காலையில். இது அன்னியில் யோகா தெரப்பியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டான்சஸ் இருக்கலாமா, அது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அடப்பையும் எடுத்துரும், இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அது பார்த்துரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், லிவர் நல்லாக்குறேன், அடுத்து வந்து என்ன பண்ணுறான், இந்த உள்ள ஃப்ளூயிட்ஸை எடுத்துடுறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளோவை நார்மலைஸ் பண்ணி எல்லா சேனல்லையும் கிளியர் பண்ணிடுறாங்க. வாட் எல்ஸ்? அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்கள் லிவர் நார்மலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடாது, லிவர் கெட்டால் தான் வரும். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னா, ஐயா இங்கே வா, இது பண்ணால் லிவர் கெட்டு போயிடும், அதை செய்யாது. இப்போ நான் இந்த புண்ணை ஆற்றலாமா, பட் மறுபடியும் நீங்கள் இடிக்காமல் இருக்கணும், நீங்கள் கீழே விழுந்தால் புண்ணாக தான் செய்வோம், அதை மட்டும் நாங்கள் சொல்லிடுவோம். ஐயா இங்கே வா, அதுக்கு என்னன்னா நேர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோமா, 1/3 வயிற்றுக்கு சாப்பாடு, 1/3 வயிற்றுக்கு தண்ணி, 1/3 வயிறு எம்டியாக போட சொல்லுங்கள், வியாதியே வராதுங்க. இடையில நோ இன்டர்மிட்டன்ட் மீல், ஏதாவது வயிறு பசிக்குதா, மோர், புளிக்காத மோரை கையில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு சொல்லுங்கள். எவ்வளோ வேணாலும் பாட்டில் அடிங்க, வியாதி வந்தால் என்னென்னு கேட்க வராது. அது எப்போ மாறுதோ அது மாதிரி டயத்துக்கு சாப்பிட்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். டயத்துக்கு சாப்பிடணும். டயத்துக்கு மீறி நீங்கள் சாப்பிட்ற எதுவுமே உடம்பு ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா உடம்பு வந்து டிசைன்டு ஒரு கிளாக்கு, அதனால் அதை மீறி நீங்கள் எது சாப்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. 7:30 மணி 8 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டாகணும். முக்கியமாக நேயர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த உலகத்தின் மிக மோசமான கண்டுபிடிப்புன்னு என்னை கேட்டிங்கன்னாம்மா, நான் தூக்கி போட்டு மிதிக்க நான் யாரும் என்ன பண்ணால் தாமஸ் ஆல்வா எடிசனை தான். காரணம் என்ன, அந்த பல்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சி இரவை பகலாக்குனதுனால நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் எல்லாம் மாறிடுச்சுங்க. அந்த காலத்தில் லைட் இல்லாதனால 8 மணிக்கு மேலே அந்த கெரசினோட அந்த புகை, காண்டா விளக்கோட புகை கண்ணை போட்டு சுற்றி 8:30 படுத்தோம். 4 மணிக்கு எழுந்திரிச்சேன், வியாதியே கிடையாது. காரணம் என்னென்னா, எங்கள் உடம்புல ட்ரிப்பிள் வார்மர்னு ஒரு ஓடுபாதை இருக்குமா, அதுதான் தூக்கத்துக்கு. அது வேலை செய்கிற டைம் 9 to 11. நீங்கள் அந்த 9 to 11 தூங்க முயற்சி பண்ணிங்கன்னா தான் தூங்க முடியும். 11 கடந்துட்டீங்க, அந்த ஓடுபாதை வந்து கால்பாடலுக்கு போயிடும், அது பாடியில் டிசீசிவ் மேக்கிங். ஸோ நீங்கள் நினைச்சா கூட தூங்க முடியாது, உடம்பு கெட்டு குட்டிச்சோராக போயிடும். ஸோ யாராக இருந்தாலும் பார்க்குற நேயர்கள் வந்து இந்த சாப்பாடை கரெக்டாக பண்ணிட்டு 9 to 10 தூங்கி பழக சொல்லுங்கள், பாதிக்கு மேலே வியாதியே வராது. அக்குபஞ்சர் சிகிச்சை மருத்துவரா, இன்னைக்கு அக்குபஞ்சர் அப்படிங்கிறது என்ன, இதன் மூலமாக எந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு சிகிச்சை இருக்குது, அதையும் தாண்டி இப்போ ஒரு புதுவிதமான ஒரு மருத்துவ முறையும் சேர்த்து கையாளும் போது எந்த மாதிரியான ஒரு பலன்கள் மக்களுக்கு கிடைக்குது, மற்ற சிகிச்சையில் இல்லாத ஒரு தனித்துவம் இதில் என்ன இருக்குது, நோயை வந்து முழுமையாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இதில் எவ்வளோ தூரம் சாத்தியப்படுது அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பண்ணுறதுக்கு நன்றி. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. நாள்தோறும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் பல்வேறு புதிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று என்ன புதிய தகவலை நம் சிந்தனைக்கு உரமூட்டப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில வேளைகளில் சில கலவரங்களே பல நன்மைகளுக்கும் வழிவகுத்து விடுகின்றன என்பது அரிதினும் அரிதாக சில நேரங்களில் நடக்கிற ஓர் உண்மை. வேதியியல் துறையில் ஒரு பெரிய விஞ்ஞானி உருவாகி அவருடைய கண்டுபிடிப்புக்காக அவர் 1994 ஆண்டு நோபல் பரிசையும் பெற்றார். ஆனால் அடிப்படையில் அது எப்படி நிகழ்ந்ததென்றால், அவர் பிறந்த நாட்டில் ஏற்பட்ட ஒரு புரட்சி, ஒரு கலவரம், அதை ஒட்டி அந்த குடும்பமே அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. வெளிநாடுகளுக்கு போய் அங்கே தங்கியிருந்தபோதுதான் அவர் தன் வாழ்வில் எதையேனும் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு வேகத்தில் அவர்
விஞ்ஞானியாக மாறி, ஏற்கனவே அந்த படிப்பு தகுதி உரியவர்தான், ஆனாலும் அந்த துறையில் ஆழ்ந்து ஈடுபட்டு ஒரு விஞ்ஞானியாகி உலகத்திற்கு வேதியியல் துறையில் ஒரு புதிய கண்டுபிடிப்பை தந்தார் என்பது ஒரு செய்தி. 1927 ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி ஹங்கேரியிலே ஒரு விஞ்ஞானி பிறந்தார். பிறக்கிற போது அவர் விஞ்ஞானி இல்லை. அவருடைய பெயர் ஜார்ஜ் ஆண்ட்ரூ ஓலா என்பது. அவர் புடாபெஸ்ட் என்கிற ஹங்கேரியினுடைய முக்கியமான நகரங்களில் ஒன்றில் அவர் பிறந்தார். ஒரு வழக்கறிஞரினுடைய மகனாக பிறந்தார். அறிவியல் துறையில் படித்தார். அவருடைய வாழ்க்கை மிக இயல்பாகத்தான் நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் சட்டென்று அந்த நாட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய புரட்சி அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அவருடைய குடும்பத்தையே அந்த நாட்டை விட்டு துரத்தியது. ஆனாலும் பிற்காலத்தில் அதனால் ஒரு பெரும் பயனும் உலகிற்கு விளைந்தது. 1956ஆம் ஆண்டு ஹங்கேரியிலே நடைபெற்ற புரட்சியை பொதுவாக நாம் பாடப்புத்தகங்களிலே படித்திருப்போம், நம்மில் பலர் அறிவோம். ஹங்கேரிய புரட்சி என்றே அது இன்றைக்கும் சரித்திரத்தில் குறிக்கப்படுகிறது. 2வது உலகப் போருக்கு பிறகு பல நாடுகள் சோவியத் ஆதரவு நாடுகள் அல்லது அமெரிக்க ஆதரவு நாடுகள் என்று பிரிந்தன. அப்படி பிரிகிற போது சோவியத் ஆதரவு நாடாக, சோவியத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற நாடாகத்தான் ஹங்கேரி இருந்தது. ஹங்கேரியிலே ஒரு அரசு இருந்தது என்றாலும் அதனை மிகச் சரியாக தொலைவிலிருந்து தன் கட்டுப்பாட்டுக்குள் சோவியத்து தான் வைத்திருந்தது என்பதை உலக வரலாறு அறிந்தவர்கள் அறிவார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் 2வது உலகப் போர் 1945ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனாலும் உள்ளே ஒரு சின்ன நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தது. ஏன் நம் நாட்டை இன்னொரு நாடு கட்டுப்படுத்த வேண்டும்? அது காலனி ஆதிக்கம் போல அடிமையாக வைத்து கொண்டிருந்த ஒரு நிலை இல்லை. இருந்தாலும் எல்லா முடிவுகளும், ஹங்கேரிக்கான முடிவுகளெல்லாம் சோவியத்திலே எடுக்கப்படுகின்றன. அது பொது உடைமை நோக்கியதாக இருக்கலாம், சமதர்மம் நோக்கியதாக இருக்கலாம். இருந்தாலும் தன் தேசத்தின் முடிவை தன் மண்ணில் எடுக்காமல் இன்னொரு மண்ணிலிருந்து எடுப்பது என்பது எப்படி சரி என்பது மெல்ல மெல்ல அந்த எதிர்ப்பு உணர்ச்சி ஹங்கேரியிலே பரவி கொண்டிருந்தது. குறிப்பாக மாணவர்களிடத்திலே அந்த எதிர்ப்பு உணர்ச்சி வலுப்பெற்றது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 45 அது போர் முடிந்தது, 56 அது வெடித்தது. அப்போது நாம் யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோமோ அந்த விஞ்ஞானி ஆண்ட்ரூ ஓலாவுக்கு 29 வயது. அந்த நேரத்தில் ஹங்கேரியிலே ஒரு பெரிய புரட்சி வெடித்தது. தொடங்கும்போது மிகச் சாதாரணமாகத்தான் அது தொடங்கிற்று. 1956 அக்டோபர் மாத இறுதியில் அந்த மாணவர்களினுடைய எழுச்சியை நாடு பார்த்தது. மாணவர்கள் அந்த சோவியத்தினுடைய ஆதிக்கத்தை கடுமையாக எதிர்த்து மெல்ல மெல்ல குரல் எழுப்பத் தொடங்கினார்கள். ஊர்வலம் போனார்கள். பல இடங்களில் கண்டன கூட்டங்களை நடத்தினார்கள். அந்த போராட்டம் மெல்ல மக்களிடமும் பரவத் தொடங்கிற்று. அந்த அக்டோபர் மாத இறுதியில் ஒரு மாணவர் அணி என்ன செய்தது என்றால், சட்டென்று அந்த ஹங்கேரியிலே இருக்கிற வானொலி நிலையத்திற்கு உள்ளே புகுந்தனர். வானொலி நிலையத்திற்குள் புகுந்து தங்களினுடைய புரட்சியை பற்றி மக்களுக்கு அரசின் வானொலி மூலமாகவே அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்த போது அரசாங்கம் அவர்களை கைது செய்தது. கைது செய்த அந்த மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மற்ற மாணவர்கள் எழுந்தார்கள். மாணவர்களினுடைய பேரணி அந்த வானொலி நிலையத்தை முற்றுகையிட்டது. அப்போது அரசு சட்டென்று ஒரு தவறான முடிவை எடுத்து மாணவர்களின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதுதான் அந்த ஹங்கேரி புரட்சியினுடைய தொடக்கம். மாணவர்கள் எழுச்சி என்பது பல்வேறு தேசங்களிலே பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அது பங்களாதேஷிலே ஒரு பெரிய எழுச்சியை கண்டது. நாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்களினுடைய எழுச்சி என்பது 1965 இந்தியாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது என்பதையெல்லாம் அறிவோம். அப்படி ஹங்கேரியிலே நடைபெற்ற அந்த மாணவர் போராட்டத்தின் மீது ஒரு துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்தபோது ஒரு மாணவர் இறந்து போனார். புரட்சி வெடித்தது. அந்த ஒரு மாணவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பெறவில்லை என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட அது சமாளிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு அந்த போராட்டத்திற்கு வந்த மாணவர்களின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவுடன்
நாடு முழுவதும் அந்த நெருப்பு பற்றி கொண்டது. எனவே வெறும் மாணவர்களின் போராட்டமாக இருந்த ஒன்று மக்களின் போராட்டமாக மாறிற்று. ஹங்கேரி முழுவதும் போராட்டம் எழுந்ததற்கு பிறகு ஹங்கேரியிலே இருந்த அந்த பொம்மை அரசு எல்லா விதமான கோரிக்கைகளுக்கும் செவி சாய்ப்பது போல, சரி நாங்கள் சோவியத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், தொடர்ந்தும் ஹங்கேரியிலே சோவியத்தின் ஆதிக்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொன்னதற்கு பிறகு அக்டோபரில் மெதுவாக அந்த போராட்டம் தணிந்தது. ஆனால் என்னாயிற்றென்றால் நவம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் சோவியத் துருப்புகள் ஹங்கேரிக்கு உள்ளே நுழைந்தபோது மக்கள் இன்னொரு பெரிய போராட்டத்தை சந்தித்தார்கள். கடுமையான போராட்டமும் புரட்சியும் நடைபெற்றது. அப்போது சோவியத் யூனியனுடைய துருப்புகள் ஹங்கேரி மக்களின் மீது தொடுத்த அந்த உள்நாட்டு போரில் ஏறத்தாழ 25,000 பேர் பாதிக்கப்பட்டார்கள். 2,500 பேர் இறந்து போனார்கள். சோவியத் துருப்புகளில் 700 பேர் கொல்லப்பட்டார்கள். எல்லாவற்றையும் விட சோகம் என்ன என்றால், அந்த நாட்டைச் சேர்ந்த 2 லட்சம் பேர் குடும்பமாக நாட்டை விட்டே வெளியேறினார்கள். அப்படி வெளியேறிய குடும்பங்களிலே ஒன்றுதான் ஜார்ஜ் ஓலோவினுடைய குடும்பம். அந்த குடும்பம் முதலில் இங்கிலாந்துக்கு சென்றது, பிறகு கனடாவுக்கு சென்றது, பிறகு அமெரிக்காவுக்கு சென்றது. அமெரிக்காவிலே அன்றைக்கு இளைஞராக சென்ற அந்த ஓலோதான் தன்னுடைய வாழ்க்கை திசை மாறி போனதை அறிந்து தன் துறையில், கல்வித்துறையில் ஏதேனும் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு வேகத்தோடு அவர் அந்த வேதியியல் துறையில், கெமிஸ்ட்ரி என்று சொல்லுகிற வேதியியல் துறையில் ஆய்வுகளை நிகழ்த்தினார். அதிலே தான் அவர் அந்த கார்பன் என்பதிலே இருந்து ஒரு சூப்பர் ஆசிட்ஸ், பயா சூப்பர் ஆசிட்ஸ் என்கிற ஒரு ஆய்வினை கண்டுபிடித்தார். அதை வேதியியல் துறை அறிஞர்கள் தான் நமக்கு விளக்க வேண்டும். வேதியியல் துறையில் ஒரு பெரிய ஆய்வினை அவர் கண்டுபிடித்தார். அதற்காக நோபல் பரிசினையும் பெற்றார். எனவே ஒரு கலவரம் என்பது ஒரு குடும்பத்தை நாட்டை விட்டே துரத்தினாலும் உலகத்திற்கு இன்னொரு புதிய கண்டுபிடிப்பை கொண்டு வந்து தருவதற்கு உதவி இருக்கிறது என்பதை நாம் இந்த நிகழ்வுகளிலே இருந்து அறியலாம். ஜார்ஜ் ஓலோவினுடைய பிறந்த நாள் மே 23. வளர்ந்து வரும் இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள். அந்த வகையில் சர்க்கரை நோயை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் ஆரோக்கியத்தை எவ்வாறு பேணி பாதுகாப்பது என்பதை நாம் இன்று அறிந்து கொள்வோம். இன்றைய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்ட களமாக இருக்குது. அது நாம் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி, அன்றாடம் ஒரு பெரிய சவால்களை சந்திப்பதே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த சவால்களை நம்ம எப்படி சந்திக்க போகிறோம்? இந்த சவால்களை நம்ம சந்திக்கணுன்னா நம்மளுக்கு 2 தேவை. ஒன்று மனபலம், இன்னொன்று உடல் பலம். மனபலம் என்னை பொறுத்தவரை கடவுள் கொடுத்த ஒரு இயற்கை வரம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உடல் பலம்ங்கிற உடல் நலத்தை பேணி பாதுகாப்பதில் நம்மளுடைய பங்கு இருக்குது. நிச்சயம் நம்மளுடைய பங்கு இருக்குது. மருத்துவர்களுடைய பங்கு 50% என்றால் உங்களுடைய பங்கும் 50% என்றால் அது மிகையாகாது. ஆனால் இந்த உடல் நலத்தை பாதுகாக்கிறதுல இந்த அவசர வாழ்க்கையில் எந்தளவுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அவசர வாழ்க்கையினால், இந்த ஒரு பதட்டமான வாழ்க்கை சூழ்நிலையினால் உலகம் முழுவதாக நம்மை ஆட்டி கொண்டிருக்கின்ற அந்த நோய்களை தான் நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அல்லது தொற்றா நோய்கள் என்று நம்ம கூறுறோம். 1950-60 வாக்கில் பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்தப்பெல்லாம் அந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு சவாலாக இருந்தது. இந்த தொற்று வியாதிகள்ங்கிறது ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா காலரா, பிளேக், ஃப்ளூ, காய்ச்சல், இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இதனால் மடிந்த மக்கள் ஏராளம். ஆனால் காலம் செல்ல செல்ல நம்மளுடைய நாடு முன்னேற சுகாதாரமும் முன்னேற என்ன ஆயிற்று, இந்த தொற்று வியாதிகளினுடைய தாக்கம் பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. ஆனால் உலகம் முழுவதும் தாராள மயமாக்கல் சூழ்நிலையினால், உடல் உழைப்பெல்லாம் குறைந்து போனனால, நம்மளுடைய உணவு மாற்றத்தினாலும் இந்த தொற்றா நோய்கள் எனப்படக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸுங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை இதை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நான் கம்யூனிகல் டிசீஸ் நிறைய நம்ம சொன்னாலும் தொற்றா நோய்களில் இதில் நாங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணுறது 4 வியாதிகள் தான். ஏன்னா இந்த 4 வியாதிகள் தான் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 60% இறப்புகளுக்கு காரணமாக இருக்குன்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 இருதய வியாதிகள், 2 சர்க்கரை நோய்,
மூன்றாவது கேன்சர்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய், நான்காவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள். சரி, இந்த வியாதிகளுக்கு நம்ம ஏன் இந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இதை தான் நம்ம நாள்பட்ட வியாதிகள், கிரானிக் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா முதல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தொற்று வியாதிகள் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் மெடிசன் கொடுத்தா 5 நாள் மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம பாடியிலிருந்து அந்த கிருமி கிளியர் ஆன பிறகு அந்த நோயே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். ஆனால் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்கிற இந்த தொற்றா நோய்கள் ஒரு முறை வந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அந்த நோயோடு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. அப்போ இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உயிரிழப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60% மேற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இந்த 4 வியாதிகளுமே காரணமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, உடல் உறுப்புகளினுடைய பாதிப்பு. உடல் உறுப்புகளினுடைய பாதிப்புனா எப்படி? ஒரு உதாரணத்திற்கு இப்போ சர்க்கரை நோயினால் ஒரு கண் பாதிப்பு அப்படின்னா, அந்த ஒன்ஸ் கண் பாதிப்பு வந்ததுன்னா ஓரளவுக்கு சரி செய்யலாமே ஒழிய அந்த கண் பாதிப்பை பழைய அளவுக்கு நம்மளுடைய கண் பார்வை கொண்டு வர முடியாது. அப்போ அந்த குறைந்த கண் பார்வையோடையே உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஒரு சர்க்கரை வியாதினால் ஒரு காலில் பாதிப்பு, அப்போது ஒரு விரல் எடுக்கப்படுது, சில டைம் கால்கள் கூட துண்டிக்கப்படுது, அதுக்கப்புறம் ஒரு செயற்கை கால்கள்லாம் பொருத்தப்பட்டு இருந்தாலும் அந்த ஒரு பாரத்தோடு அந்த ஒரு மன வலியோடு நாம் அந்த வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஒரு ஹை பிளட் ப்ரெஷர்னால் ஒரு கிட்னி பாதிக்கப்படும் பொழுது அந்த கிட்னி ப்ராப்ளத்தோடே நம்ம வாழ வேண்டியதற்கு வாழ்நாள் ஃபுல்லாக 1 லிட்டரு தண்ணியோட குடிச்சிட்டு உப்பில்லாத ஒரு சாப்பாடு, புரதச்சத்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு. ஸோ இது மாதிரி இந்த நாள்பட்ட நோய்கள் வருகின்றதுனால ஏற்படக்கூடிய அந்த உடல் இருப்புகளினுடைய பாதிப்பை நம்ம சொல்லி மாளாது. மூன்றாவது பார்த்திங்கன்னா பொருளாதார சீர்குலைவு. இந்த பொருளாதார சீர்குலைவு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை மட்டும் தாக்காமல் இது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கூட சீர்குலைக்க வல்லது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு தனி நபர் வருமானத்தில் ஒருத்தருக்கு இந்த கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நாள்பட்ட வியாதிகள் வரும்பொழுது தன்னுடைய வருமானத்தில் 25% வெறும் மருந்துகளுக்கே செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. 2008 எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வின்படி இந்த நோய்களுக்காக இந்திய மக்கள் செலவழிக்கக்கூடிய தொகை எந்தளவு பாதிச்சிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 4 கோடி மக்கள் இந்த நோய்களுக்காக, மருந்துகளுக்காகவும் இந்த உடல் உறுப்புகளினுடைய பாதிப்புகளை சரி செய்வதற்காகவும் செய்த தொகை கிட்டத்தட்ட அவர்களை ஏழ்மை நிலைக்கே கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான மக்கள் அந்த பாவர்ட்டி லைன்கிற இந்த வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படக்கூடிய அளவிற்கு இந்த நோய்களினுடைய தாக்கம் இருக்குது. அப்போ இந்த நோய்களினுடைய தாக்கத்தை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வரப்போகின்ற இந்த எல்லா இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த நோய்களுக்கான காரணம் என்ன, அதை வருவதற்கு முன்பே நம்மளால் தடுக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இவ்வளோ விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நிறைய மீடியா மூலம், செய்தித்தாள்கள் மூலம் இந்த நோய்களை பற்றி பல முறை வலியுறுத்தி கூறப்பட்டாலும் ஆனால் நம்ம மக்களிடையே ஒரு அலட்சியம் இருப்பது என்னவோ உண்மைதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த நோய் வருவதற்கான காரணங்கள் நம்ம பலவாறு சொல்லப்பட்டாலும் அதன்படியே நம்மளுடைய செய்கைகள்லாம் ஒரு தவறான செய்கைகள் இருந்தாலும் இந்த நோய் என்னமோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 to 10 வருடங்கள் கழித்து தான் அந்த நோயினுடைய தாக்கமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நாம் ஒரு எண்ணெயால் வறுத்த ஒரு நிறைய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதாலும் அல்லது இப்போ பெரும்பாலான சர்ச்சையில் சிக்கியுள்ள இந்த துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை சாப்பிடுவதாலும் உடனே அடுத்த நாளே நம்மளுக்கு அந்த விளைவுகள் தெரிவதில்லை. அதனால தான் அங்கே ஒரு அலட்சியம் இருக்குது. ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷம், இந்த கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், இந்த விஷத்தை குடித்தா இன்றைக்கி குடித்தா அடுத்த நிமிடத்தில் மரணம்னு. ஸோ அதனுடைய தாக்கம் தெரிவதனால அதை நம்ம தொடுவதற்கு நம்ம பயப்படுறோம். ஆனால் இந்த மாதிரி உடல் உழைப்பு இன்மை அல்லது இந்த மாதிரி துரித உணவுகள் அல்லது எண்ணெயால் செய்யப்பட்ட அந்த வறுத்த உணவுகளை சாப்பிடுவதனால அதனுடைய தாக்கம் உடனடியாக தெரியாத காரணத்தினால நம்மக்கிட்ட ஒரு அலட்சியம், இது என்ன செய்ய போகுது. ஆனால் இது மெல்ல 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 ஸ்லோ பாய்சன் மாதிரி, அதான் சொல்லுவாங்க நாங்கள் கில்லிங் டிஸார்டர், அப்படியே மெல்ல போய் ஒரு 5 to 10 வருடம் கழித்து அந்த உடல் உறுப்புகள் பாதிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு இது தெரியுது. அப்போ இந்த 4 வியாதிகளுக்கும் பார்த்திங்கன்னா காரணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காரணம் தான் பொதுவாக. ஸோ அந்த 4-5 காரணங்களும் நாம் தவிர்க்கும் பட்சத்தில் மொத்தமாக கிட்டத்தட்ட 70% அந்த உயிரிழப்புகளை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுங்கிறது ஒரு திடமான உண்மை. இந்த புகைப்பிடித்தல், மது அருந்தும் பழக்கம், உடற்பயிற்சியின்மை, இந்த எண்ணெய் உணவுப் பொருட்களை சாப்பிடுதல், இப்படி இந்த எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும்பொழுது ஒரே சமயத்தில் பல வியாதிகளை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் உடற்பயிற்சியை சரியாக செய்யும் பட்சத்தில் பிளட் ப்ரெஷரை குறைக்கலாம்,
சுகர் வராமல் தவிர்க்கலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் குறைய வாய்ப்பு இருக்குது. புகைப்பிடிப்பை தவிர்க்கும் பொழுது உங்களுடைய லங்ஸ் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் இருதயத்தினுடைய இரத்த குழாய்கள் அடைபடாமல் ஹார்ட் அட்டாக் வருவதை தவிர்க்கலாம். அப்போ நீங்கள் உடற்பயிற்சினாலேயும் ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுக்கிறீங்க, நீங்கள் சிகரெட் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறதுனாலையும் நம்ம ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறோம். ஸோ இப்படி இந்த ஒரு 5 காரணிகளை முழுவதுமாக நம்ம பயன்படுத்தும் பட்சத்தில் நிச்சயம் இந்த நோய்களிலிருந்து விடுபடலாம் என்பது உண்மை. எனவே நான் சொன்ன இந்த 4 நோய்களை பற்றி நாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். ஸோ நாளைய தினத்தில் நம்ம சர்க்கரை நோயை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி.